காலத்தில் பசுமையான காட்டில் ராஜா என்ற பெயரில் ஒரு புத்திசாலி குரங்கு இருந்தது. மரங்களில் துள்ளித் திரிவதும் பழங்களைச் சாப்பிடுவதும் அவனுக்கு பிடித்த விஷயங்கள். ஒரு நாள் காட்டில் தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்பட்டது. விலங்குகள் எல்லாம் தாகத்தால் வாடின. ராஜா இந்த பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்று முடிவு செய்தான். மரங்களின் உச்சியிலிருந்து சுற்றி பார்த்தான். தூரத்தில் மலையடிவாரத்தில் ஒரு சிறிய ஆறு தென்பட்டது. ஆனால் அங்கு செல்வது மிகவும் ஆபத்தானது. கொடிய புலி ஷாஜகான் அந்த பகுதியில் உலா வருவது அவனுக்கு தெரியும். ராஜா சோர்வடையவில்லை. அவன் தனது திட்டத்தை மற்ற விலங்குகளிடம் பகிர்ந்தான். நண்பர்களே, நமக்கு தண்ணீர் கொண்டு வர நான் ஆற்றிற்கு செல்ல வேண்டும். ஆனால் ஷாஜகான் இருக்கிறான். நீங்கள் எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்றான். விலங்குகள் ஒன்று சேர்ந்து ராஜாவுக்கு உதவி செய்ய முடிவு செய்தன. யானை கஜேந்திரன் தனது பெரிய உடலை பயன்படுத்தி மரங்களை கடந்து ஆற்றிற்கு செல்லும் பாதையை உருவாக்கினான். மான் மீனா ஷாஜகான் எங்கே இருக்கிறான் என்பதை கண்காணித்து ராஜாவுக்கு தகவல் கொடுக்க ஒப்புக்கொண்டாள். ராஜா கஜேந்திரன் உருவாக்கிய பாதையில் கவனமாக பயணித்தான். மீனா அவ்வப்போது ஷாஜகான் பற்றிய எச்சரிக்கைகளை சொல்லிக் கொண்டே இருந்தாள். இறுதியாக ஆற்றை அடைந்த ராஜா தண்ணீரை எடுத்துக்கொண்டு திரும்பினான். விலங்குகள் மகிழ்ச்சியுடன் ராஜாவை வரவேற்றன. அவன் கொண்டு வந்த தண்ணீரை அனைவரும் பகிர்ந்து கொண்டாடினர். ராஜாவின் புத்திசாலித்தனமும் மற்ற விலங்குகளின் ஒத்துழைப்பும் சேர்ந்து தண்ணீர் பிரச்சனையை தீர்த்து வைத்தன. இந்த கதை நமக்கு ஒற்றுமை இருந்தால் எதையும் சாதிக்க முடியும் என்பதை கற்பிக்கிறது.